நான் ஷெஃப் தாமு பேசுகிறேன். சென்னையில் வந்து மெரினா மெஸ் அப்படின்னு ஒரு மெஸ் ஆரம்பிச்சிருக்காங்க. ரெஸ்டாரண்ட் சொல்ல மாட்டேன், மெஸ் ஆரம்பிச்சிருக்காங்க. மெஸ்ஸுக்கும் ரெஸ்டாரண்ட்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. மெஸ் வந்து ஹோம்லி ஃபுட். நம்மளாம் பார்த்திங்கன்னா இந்த கிராமத்து பக்கம் ஊர் பக்கம்லாம் பார்த்திங்கன்னா மெஸ்ஸு வந்து வீட்டில் லேடிஸ் ப்ரிப்பேர் பண்ணி இந்த மெஸ்ஸில் சர்வீஸ் பண்ணுவாங்க. ரெஸ்டாரண்ட் இஸ் டிஃப்ரெண்ட். ஷெஃப்ஸ் இருப்பாங்க, எல்லாமே இருப்பாங்க. அவங்க வந்து டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் சர்வீஸ் பண்ணுவாங்க. பட் டு மை நாலேஜ் ஃபஸ்ட் டைம் வந்து இந்த மெரினா மெஸ்ஸுன்னு இலை போட்டு சாப்பாடு. இதில் பார்த்திங்கன்னா எல்லாம் பாரம்பரியமான சாப்பாடு. இந்த பாரம்பரியம்னு சொல்லும்போது தலைக்கறியிலேருந்து, போட்டியிலேருந்து, ரத்த பொரியலேருந்து, பிரியாணியிலேருந்து, நண்டு காடை கவதாரிலேருந்து எல்லாமே வந்து இங்கே கிடைக்கக்கூடியது. ஸோ அந்தளவுக்கு வந்து இவங்க அந்த மெரினா மெஸ்ஸை இன்றைக்கி ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த பெஸ்ட் பார்ட் என்னென்னா எனக்கு ரொம்ப பிடிச்சது, ஓப்பன் பண்ணுறவர் பேர் கபூர், பண்ணுற ரெஸ்டாரண்ட் பேர் மெரினா மெஸ். அதாவது ஆத்தென்டிக் சவுத் இண்டியன் ஃபுட்னு சொல்லலாம். ஸோ really I really sincerely thank to Mr. Kapoor for inventing this sort of a mess actually. And really the Chennai people கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல சாப்பாடு, திருப்தியான சாப்பாடு சாப்பிட முடியும். அதே மாதிரி ரேட்ஸும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு அஃபோர்டபுள் ரேட்ஸ் இருக்குது. இட்ஸ் நாட் வெரி எக்ஸாபிட்டண்ட்டாக இல்லை, அஃபோர்டபுள் ரேட்ஸ் இருக்குது. நம்ம ரொம்ப பசியாக வந்தோம்னா இந்த இடத்துக்கு வந்து இலை போட்டு சாதத்தில் வந்து மீன் குழம்புலேருந்து, கறி குழம்புலேருந்து, கோழி குழம்புலேருந்து எல்லாமே இங்கே கிடைக்கக்கூடிய ஒரு மெஸ்ஸு, ஒரு அருமையான ஒரு இடமா இருக்குது. நல்லா ஜில்லுன்னு இருக்குது, ஏசி ஜில்லுன்னு இருக்குது. மக்கள் வந்துருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஏன்னா ஒன்று வந்து அஃபோர்டபுள் ரேட், இன்னொன்று வந்து இந்த மாதிரி சாப்பாடு மெஸ் சாப்பாடு வந்து கிடைக்கிறது கஷ்டம். கண்டிப்பாக வந்து ஹோம்லி டைப் ஆஃப் ப்ரிப்பரேஷன். இவங்களே வந்து 27 கல்னரின்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க. அதுவும் வந்து ஒன் ஆஃப் த ரெஸ்டாரண்ட் ஆக்சுவலி. ஸோ கப்பூரே வந்து இந்த ரெஸ்டாரண்ட்டும் அதாவது இந்த மெஸ்ஸையும் ஓப்பன் பண்ணியிருக்காரு. ஸோ திஸ் ஜங்ஷன் ஐட் லைக் டு விஷ் ஆல் த பெஸ்ட் ஃபார் your new venture. And hopefully we'll give a very good food as well as everything in hygienic condition, and the people will enjoy the food. Yes. So let's wish everyone of the Kapoor family all the best, and thanks for it. Thank you. இந்த மெரினா மெஸ் ஐடியா வந்ததுக்கு காரணமே, நான் வந்து இங்கே ஒரு 100-150 வருஷமாக இங்கே இருக்கிறோம் சென்னையில். ரொம்ப மெஸ் போயிருக்கிறேன் சென்னையில். எல்லாமே வந்து சாப்பாடு கண்டிப்பாக குறையில, நல்லா இருந்தது. எல்லாம் ஹோம்லி ஃபுட்டு நல்லா இருக்குது. ஆனால் வந்து ஸ்பேஸ், ஒரு ஃபேமிலி கூட்டுன்னு போகிறதுக்கு எல்லாம் ஒரு 30 சீட்டர் 40 சீட்டர் அந்த மாதிரி தான் இருந்தது. சின்னதாக ஒரு ஆள் வந்து நீங்கள் சாப்பிடும்போது இன்னொரு ஆள் வந்து நின்றுன்னு இருப்பார். மெயினாக நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா மோஸ்ட்லி மெஸ்ஸஸ் வந்து ஃபுட்டில் வந்து கம்ப்ளைண்ட்ஸ் நான் கண்டிப்பாக இன்னொரு காம்படிட்டிவ் சொல்ல மாட்டேன், நல்லா தான் இருந்தது. பட் ஒரு ஃபேமிலி எடுத்துன்னு போகிற மாதிரி ஒரு இடம் இல்லை. அதே மாதிரி நம்ம போய் ஒரு சந்தோஷமாக ஒரு ½ hour திருப்தியாக போய் சாப்பிட்ற மாதிரி இல்லை. சாப்பிட்டோம், அர்ஜென்ட்டாக சாப்பிட்றோம், இன்னொரு வெயிட்டிங்கில் இருக்கிறாங்க, சாப்பிட்டு வந்துடுறோம், அந்த இதுதான் தவிர. பட் அந்த ஒரு கான்செப்டில் தான் சரி நம்ம வந்து ஒரு மெஸ்ஸை எடுத்துன்னு வரணும். அதே ஃபுட்டு, அதே வந்து நம்ம வந்து ஒரு ஹோம்லி ஃபுட்டு, அதே நம்ம ஷெஃப்ஸ் வந்து ஸ்பெஷாலிட்டி வச்சு நம்ம ஒரு எடுத்துன்னு வரணும். இன்னும் ஒரு டிஃப்ரெண்ட்ன்றது வந்து ஸ்பேஸ். நீங்கள் ஒரு டேபிளுக்கு இன்னொரு டேபிள் பார்த்தா ஒரு நல்ல ஒரு ஸ்பேஸியாக இருக்கும். பிட்வீன் த டேபிள்ஸ் பார்த்தா ஒரு 3 அடி 4 அடி இருக்கும் உங்களுக்கு மூமெண்ட்ஸு அந்த மாதிரி. ஸோ இது ஒரு 72 சீட்டர் மெஸ். ஓகே. அண்ட் பேசிக்கலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா 72 சீட்டர் மெஸ் வந்து ரொம்ப கம்மி. எல்லாமே ஒரு 30-40 சீட்டர். பட் எல்லாம் 30 வருஷம் 40 வருஷமாக இருக்குது. புதுசாக யாருமே. அண்ட் ரெஸ்டாரண்ட் பேர் எனக்கு கண்டிப்பாக எனக்கு வேண்டாம். ஏன்னா இது ஒரு சாப்பாடு வந்து நம்ம கொடுக்குறது வந்து ஒரு வீட்டு சாப்பாடு. ஸோ அதை ரெஸ்டாரண்ட் வச்சாவே மைண்ட் செட் வந்து உங்களுக்கு வராது. மெஸ் வச்சா அது கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் ரேட்ஸு ப்ரைஸிங் பார்த்தீங்களா, ஒரு நான் வெஜிடேரியன் மீல்ஸ் 149 ரூபா. அதில் வந்து சாம்பார், ரசம், கூட்டு, பொரியல், ஃபிஷ் கறி, மட்டன் கறி, சிக்கன் கறி எல்லாமே இருக்குது. எல்லாம் சாப்பாடு அன்லிமிட்டெட். உங்களுக்கு இந்த ப்ரைஸில், இந்த ஆம்பியன்ஸில் சென்னையில் எங்கேயோ இல்லை, அது கன்ஃபார்ம்டு. இந்த ஆம்பியன்ஸில் தான் இந்த ஒரு 10 ரூபா 20 ரூபா கம்மியாக இருக்கலாம். பட் இந்த ஆம்பியன்ஸில் இந்த ப்ரைஸ் வந்து சென்னையில் 149 ருபீஸ் ஒரு நான் வெஜிடேரியன் மீல்ஸ் ஹோம்லி ஃபுட். நீங்கள் சாப்பிட்டாலும் வயிறு திருப்தியாக இருக்கும், அதே மாதிரி வயிறு எதுவுமே ஆகாது. அந்த பிரியாணி நம்ம ஃபோக்கஸ் பாயிண்ட் வந்து நான்வெஜ் மீல்ஸ் அண்ட் மட்டன் பிரியாணி. இது 2 தான் வந்து நம்ம மெயின் ஃபோக்கஸ் பாயிண்ட். யூஎஸ்பி, நம்ம மெஸ்ஸோட யூஎஸ்பி இதுதான் மெயின். ஸோ நான் வந்து இது மெட்ராஸில் செப்பரேட்டாக ஒன்று எடுத்துனோம். நம்ம எங்கிட்ட 2 பசங்க இருக்கிறாங்க, நிஹால் அண்ட் ஹர்ஷ். என்னோடய நெவ்யூ இருக்கார் ஹர்ஷ் கபூர். நம்ம 2 பசங்களும் வந்து ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படித்து வந்துருக்குறாங்க. ஸோ இது வந்து 27 கல்னரி ஸ்ட்ரீட் வந்து ஒரு 2nd ஃப்ளோரில் நான் வந்து ரன் பண்ணிடுறேன். அது பொஃபே ஸ்டைல், கம்ப்ளீட்டாக பொஃபே.
799 709க்கு அன்லிமிட்டெட் வெரைட்டிஸு ஒரு 880 வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட் இருக்கும். இது லிமிட்டெட். அதே மாதிரி எங்களுக்கு பார்த்தா இது வெரி லிமிட்டெட் மெனு, ரொம்ப எக்ஸ்ட்ராடரியாக மெனு போட்டு எல்லாமே இதில் 10 ஐட்டம் நீங்கள் எந்த ஐட்டம் நீங்கள் சாப்பிட்டாலும் இட் பி ஈக்குவலி குட். இதில் இல்லை அதில் 5 ஐட்டம் தான் உங்களுக்கு யூஸ் அந்த மாதிரி ஒரு 30 ஐட்டம் தான் இருக்கும் மெனுவில். ஆனால் அந்த 30 ஐட்டம் வந்து திருப்தியாக டெய்லியோட வந்து சாப்பிட்லாம். மாதத்துக்கு ஒரு வாட்டி இந்த டெய்லியோட சாப்பிட்லாம், எதுவுமே இல்லை. அதுதான் ஒரு மெஸ்ஸு சொல்லி நான் வந்து மெரினா இதுக்கு பேர் வந்துன்னா இது வந்து நம்ம மெரினா செகண்ட் லார்ஜஸ்ட் பீச் இன் த வேர்ல்டு மெரினா. இது பக்கத்தில் மெரினா பீச் பக்கத்தில் இருக்கனால சரி ஒரு மெரினா மெஸ்ஸு அந்த பேர். அதுக்கு தான் நான் வந்து சரி ஓகே அந்த பேர் எடுத்துன்னு வரலாம் மெரினா மெஸ்ஸு. அதே மாதிரி இங்கே டேக்லைன் பார்த்தா செம்ம கட்டு கட்டலாம் வாங்க. என்னோடய மெரினா மெஸ்ஸோட டேக்லைன் வந்து செம்ம கட்டு கட்டலாம் வாங்க. செம்ம கட்டு கட்டலாம் எதுக்கு? பாக்கெட்டிலோட எதுவுமே ஆகக்கூடாது. செம்ம கட்டு கட்டுங்க. பாக்கெட்டில் உங்களுக்கு வந்து எதுவுமே உங்களுக்கு குறையக்கூடாது. அந்த மாதிரி வந்து அந்த டேக்லைனை வச்சு இது ஓப்பன் பண்ணி பப்ளிக் கண்டிப்பாக இன்றைக்கி வந்து ஆல்ரெடி நம்ம சப்போர்ட் தரோம். அதே மாதிரி வந்து பப்ளிக் சப்போர்ட் போடுவாங்க. கஸ்டமர்ஸ் வந்து கண்டிப்பாக வருவாங்க. நம்பி இது மண்டேலேருந்து ஓப்பன் பண்ணுறோம் பப்ளிக். தேங்க்ஸ்.